உங்கள் பாவங்கள் ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டால் அது ஒரு மலையை விட பெரிதாக இருக்குமா? என் பாவம் மன்னிக்கப்படுமா? ஒரு கணம் மனசுக்குள்ள தோணிருக்கா? உங்க தேவைகள், கனவுகள், ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறாமல் தாமதமாகிக்கிட்டே இருக்கிறதா தோணுதா? என்னோட துவா மட்டும் ஏன் அல்லாஹ்வுக்கு கேட்க மாட்டேங்குது? ஒரு ஆதங்கம் இருக்கா? கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு வியாழன் மாலையும் நடக்கும் ஒரு சின்ன அதிசயம், ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருது. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் இந்த ஸலவாத். இந்த ஒரு ஸலவாத் உங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றிடும். இன்னிக்கு என் மனசு ஹெவியா இருக்கு, ஏதோ ஒரு கவலை உள்ளுக்குள்ள குடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பாரம் எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கோமா? பெரும்பாலும் அது பாவங்களின் பழுதான். அல்லாஹ் குரானில் ரொம்ப அழகா சொல்றான், உங்கள் பாவங்கள் உங்களை கவலைப்படச் செய்கின்றன. இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தில் அறியாமலோ தெரிந்தே கூட நம்ம நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம். அந்த பாவங்களோட சுமை நம்ம மனசுல ஒரு பெரும் பாரமா உட்கார்ந்துடுது. நம்மளோட துவாக்கள், பிரார்த்தனைகள் அல்லாஹ்வை சென்றடைய மாட்டேங்குதோன்னு ஒரு சந்தேகம் கூட வரும். இந்த கவலைய துடைச்சு மனசுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு பொன்னான நேரம் இருக்கு. அதுதான் வியாழன் மாலை. ஆனா நாம பெரும்பாலும் அந்த நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? போன்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு, ரீல்ஸ் பார்த்து, இல்லன்னா வேற ஏதாவது உலக காரியங்கள்ல மூழ்கி கழிக்கிறோம். இப்போ இந்த மனபாரத்துக்கான, நிறைவேறாத தேவைகளுக்கான தீர்வு என்னன்னு பார்ப்போம். நம்முடைய உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் என் மேல் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். இதைவிட பெரிய வெகுமதி வேற என்ன வேணும்? ஒரு முறை ஸலவாத் சொன்னா 10 மடங்கு அருள். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதைத்தான் நாம் வியாழன் மாலையில் பல மடங்கு அதிகப்படுத்தப் போகிறோம். ஏன் வியாழன் மாலை என்று ஒரு கேள்வி உங்க மனசுல எழலாம். வியாழன் மாலைங்கிறது இஸ்லாமிய நாட்காட்டியின்படி வெள்ளிக்கிழமையின் ஆரம்பம். இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமை, ஜூமா, ஒரு மினி ஈத் மாதிரி. ஒரு வாரத்தின் சிறப்புமிக்க நாள். இந்த ஜும்மாவுக்கு நாம சாதாரணமாக போகக்கூடாது. ஒரு பெரிய விருந்துக்கு தயாராவது போல, ஒரு பௌர்ணமி போல பளிச்சென்று ஆன்மீக ரீதியாக முழுமையா தயாராகணும். வியாழன் மாலை என்பது அந்த ஜும்மாவுக்கான வார்ம் அப் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் நாட்களில் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அந்த நாளில் என் மீது அதிகம் ஸலவாத் கூறுங்கள், ஏனெனில் உங்களின் ஸலவாத் எனக்கு எடுத்துக் காட்டப்படுகின்றது. இந்த ஹதீஸை கேட்கும்போது நம்முடைய ஸலவாத் நேரடியாக நபி அவர்களிடம் சென்றடைகிறது என்ற எண்ணம் எவ்வளவு சந்தோஷத்தை தருது இல்லையா? வியாழன் மாலை மஹ்ரிப் தொழுகை முடிந்ததும், மஹ்ரிப் தொழுகையோட இஸ்லாமிய நாள் ஆரம்பிக்குது. அதனால வெள்ளிக்கிழமையோட நன்மைகளை நாம வியாழன் மாலையிலிருந்தே ஸலவாத்தை ஓத ஆரம்பிக்கலாம். ஒரு 20 நிமிடங்கள் ஒதுக்குனா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், மேலும் அவருக்காக 10 ஸலவாத் திரும்பச் சொல்கிறான். சுருக்கமாகச் சொன்னால், நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும். பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும். சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறினார்கள், உங்கள் துவாவிற்கு முன்னும் பின்னும் ஸலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள். அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய ஸலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம். இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம். திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஜாப அத்தியாயம் 41 மற்றும் 42வது வசனத்தில் அழகாகச் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமதிகம் நினைவு கூருங்கள், இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று. ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். மேலும் ஒரு அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்தால், வானவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, உன் அடியான் உன்னை அழைக்கின்றான், அவன் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் கேட்கின்றான் என்று கூறுவார்கள். எனவே நாம் திக்ரை ஓதிய பிறகு நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ்
நிச்சயமாக அல்லாஹ் நமக்குத் தருவான். நாம் எந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும்போது முதலில் ஸலவாத்து சொல்லிய பிறகுதான் ஆரம்பம் செய்ய வேண்டும். ஆகையால் நான் சிறிய ஸலவாத்து, அதுவும் அனைவருக்கும் தெரிந்த ஸலவாத்து சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். நாம் இதை 10 முறை கூறினால் அல்லாஹ் நம் மீது 100 முறை அருள் புரிகிறான். ஆகையால் இதை இப்போது 10 முறை ஓதி அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். பிறகு அடுத்த திக்ரை ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த வார்த்தைகளை ஒரு நாளில் 100 முறை சொல்கிறாரோ அவரின் பாவங்கள் கடலின் நுரை போன்றதாக இருந்தாலும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ். இதன் பொருள், அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன், தனது புகழைக் கொண்டு குறைகள் அனைத்தையும் விட்டும் தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ். 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 அல்ஹம்துலில்லாஹ். 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 லா இலாஹ இல்லா அல்லாஹ். 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 சுப்ஹானல்லாஹ். 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 சுப்ஹானல்லாஹ்.